ஹாய், நம்ம இப்போ 9th இருக்கிற 9.1 வந்து எக்ஸசைஸ் பார்ப்போம். நிகழ்தரவு. ஓகே, பார்ப்போமா? பயிற்சி 9.1. ஒரு மனிதன் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தரவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம முதல்ல எழுதிக்கலாம். முதல்ல எக்ஸ் ஈக்குவல்ட்டு மொத்தம் எத்தனை நாள்னு சொன்னாங்க? மொத்தம் நம்மளுக்கு வாரத்தில் எத்தனை நாள்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்படி இப்போ நம்பர் ஆஃப் எஸ் அப்போனா 1 2 3 4 5 6 7. அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு 7. அடுத்து ஏ ஈக்குவல்ட்டு அந்த மனிதனுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள். அப்போ ஏ ஈக்குவல்ட்டு ஞாயிறு. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு 1. ஏ என்பது ஒரு மனிதனின் பிறந்த நாளின் நிகழ்தகவு. இட்ஸ் ஓகே. இப்போ பி ஆஃப் ஏ அப்படின்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எக்ஸ். என் ஆஃப் ஏ எத்தனை நம்மளுக்கு? 1/7. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? செகண்ட் சம். 1 முதல் 13 வரை உள்ள இயல் எண்களின் முழு எண்ணாக இருக்க நிகழ்தரவு என்ன? முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்தரவு என்ன? செகண்ட் சம். முழு வர்க்க எண்ணா என்னது? ஒரே நம்பரை 2 ஆட்டி பெருக்குனா அந்த நம்பர் வந்துச்சுன்னா அது முழு வர்க்க எண். அப்போ இப்போ 2 பெருக்குங்க 4. மொத்தம் இயல் எண்கள் எது வரனா 1லேருந்து இது எஸ்ண்ண. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 வரை இருக்குதா இயல் எண். அப்போ இந்த 13 வரை இருக்கிற இயல் எண்ணில் முழு வர்க்க எண் எதெல்லாம் இருக்குது? 1 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, அவ்வளோதான் 3. அப்போ மொத்தம் என் ஆஃப் எக்ஸ் எத்தனை? 13. அப்போ ஏ ஈக்குவல்ட்டு 1 4 9. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு 3. ஏ என்பது இதில் என்னது? இயல் எண்களில் உள்ள முழு வர்க்க எண்களின் முழு வர்க்க எண்களின் உள்ள நிகழ்தகவு. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு என் ஆஃப் ஏ எத்தனை? 3. என் ஆஃப் எஸ் 13. இது கேன்சல் ஆனிச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி ஆகலாம். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அடுத்து 3ஆம் சம். ஒரு சீரான பகடையை உடுத்தும் பொழுது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தரவு என்ன? தட் சம். ஒரு சீரான பகடையை நம்ம உருட்டுறோம். அப்போனா அதில் 1 கிடைக்கும், 2 கிடைக்கும், 3 கிடைக்கும், 4 கிடைக்கும், 5 கிடைக்கும், 6 கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ என் ஆஃப் எக்ஸ் எத்தனை? 6.
அப்போ ஏ ஈக்குவல்ட்டு இதில் அதில் இரட்டை எண்ணு சொல்லியிருக்காங்க. இதில் இரட்டை எண் இதெல்லாம் 2 4 6. அப்போ இந்த 3 ஏ ஈக்குவல்ட்டு 2 4 6. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு 3. அப்போ ஏ என்பது இதில் நம்மளுக்கு என்னது ஏ என்பது ஒரு சீரான பகடையை உருட்டும் போது கிடைக்கும் இரட்டை எண்களின் நிகழ்ச்சி. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு n ஆஃப் ஏ பை n ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு 3/6. அடி கொடுக்க முடியுமா? ஓடி 3 3 ஈடி 3 6. அப்போ 1/2 திஸ் ஆன்சர். புரிஞ்சுட்டா? சரிப்பா. 4th சம். ஒரு பானை 24 பந்துகள் உள்ளது. அதில் 3 சிவப்பு பந்து இருக்குது, 5 நீல பந்து இருக்குது, மற்றும் மீதி இருப்பதையெல்லாம் பச்சை பந்து. அவற்றின் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது 4ஆம் கணக்கில் 1வது கேள்வியை பாருங்கள். ஒரு நீல நிற பந்து. 4th சம். மொத்தம் n ஆஃப் எக்ஸ் எத்தனை? 24. அதில் நீல நிற பந்துகள்னு கேட்டிருக்காங்க. அப்போனா n ஆஃப் ஏ என்னதான் இருக்கும்? நீல எத்தனை பந்துகள்? 5. அப்போது n ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு 5. இதில் ஏ என்பது நீல நிற பந்துகளின் நிகழ்ச்சி. அப்போ n ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் ஈக்குவல்ட்டு 5/24. புரிஞ்சுட்டா? அதில் செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒரு சிவப்பு நிற பந்து. மொத்தம் சிவப்பு n ஆஃப் எக்ஸ் எத்தனை? 24. இப்போ அதை n ஆஃப் ஏன்னு எடுத்தோம்ல, அதனால் இதை n ஆஃப் பின்னு எடுக்கும். n ஆஃப் பி ஈக்குவல்ட்டு 3 நிறம் 3னா இருக்குது சிவப்பு பந்து, அதனால் 3ன்னு போட்டிருக்கோம். பி என்பது சிவப்பு நிற பந்தின் நிகழ்ச்சி. ஓகே. அப்போ டி ஆஃப் பி எத்தனை? n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ் ஈக்குவல்ட்டு 3/24. அப்போ 1 3 3 8. அப்போ 1/8 ஆன்சர். சரி, ஓகே. அதுலேயே தேட் சம் பாருங்கள். ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தரவு. பச்சை நிற பந்தாக. ஓகே. அப்போ n ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டி 24. அதே இது n ஆஃப் சி ஈக்குவல்ட்டு மொத்த எத்தனை பந்து? 24. அதில் சிவப்பையும் நீலத்தையும் நம்ம கலைக்கணும். அப்போ -+3. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் அப்போ ஆன்சர் 16. அப்போ இதில் சி என்பது என்னது? சி என்பது பச்சை நிற பந்துகளின் நிகழ்ச்சி.
பச்சை நிற பந்துகளின் நிகழ்ச்சி. அப்போ B of C equal to N of C by N of X equal to 16/24. அடி குடிக்க முடியுமா? 2 ஐப்பல்ல அடி கொடுக்கலாம். 8 2 16, O 2 1, E 2 4. அப்போ 8/12. இனிமேல் இதே அடி கொடுக்க முடியுமா? 2 ஐப்பல்ல 1 4 4, 2 4 8, 1 4 4, 2 4 8, 1 4 4, 2 4 8, 3 4 12. அப்போ ஆன்சர் இஸ் 22/3. புரிஞ்சுட்டா? அடுத்த சம் பார்க்கலாம். 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் பொழுது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 5th சம். 2 சீரான நாணயங்கள். அப்போ ஒன்றை நம்ம சுண்டும் பொழுது கழிச்சு இன்னொன்றில் கழிச்சு கிடைக்கலாம், இல்லைன்னா ஹைச்சு டீ கிடைக்கலாம், இல்லைன்னா டீ கழிச்சு கிடைக்கலாம், இல்லைன்னா டீ கிடைக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? N of A equal to 4. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 தலைகள். தலைனா ஹெட்டு. அப்போ 2 ஹெட்டு. அப்போ A ஈக்குவல் டு இது N of X. ஓகே, N of X equal to 4. A equal to head by head. இது ஒன்று தான் கிடைக்கலாம். அப்போது N of A equal to 1. இதில் A என்பது 2 தலைகளுக்கான நிகழ்ச்சி. அப்போ B of A அப்படின்னா N of A by N of S. N of A என்னது 1, N of X 4. அப்போ இதுதான் ஆன்சர். சரி, இந்த 5th சம்மில் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.